எனக்கு அழைய வந்துருச்சு. என்னடா இத்தனை வீட்டுக்காரர் வச்சிருக்காங்களே நமக்கு. ஐயோ சார் அப்படி சொன்னேன். இல்லைம்மா சும்மா தானம்மா நடிக்கிறதுக்கு தானம்மா. எனக்கே தெரியாது. ஷார்ட் அப்போ ஃபஸ்ட்டு டைலாக் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு முன்னாடி சீன் சொல்லலை. வந்து சொன்னோன்னே கல்யாணத்துக்காக ஓடி வரும். பார்த்தா ஒரு வீட்டுக்காரர். சரி ஒரு வீட்டுக்காரர் போல இருக்கு. ரெண்டாவது கல்யாணம். இன்னொரு வீட்டுக்காரர். சார் என்ன சார் ரெண்டாவது இருமா இன்னும் 4 பேர் வராங்க. ஐயோ சார் அப்படி சொன்னேன். இல்லைம்மா சும்மா தானம்மா நடிக்கிறதுக்கு தானம்மா. ஆமாம் சார் அப்புறம் கிண்டல் பண்ணுவாங்க சார் வெளியே போனால். ஆனால் ஒன்று யாருமே கிண்டல் பண்ணவே இல்லை. எல்லாருமே வந்து நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படி தான் சொன்னாங்களே தவிர இது யாருமே கிண்டல் பண்ணலை. என்ன இப்படி பண்ணியிருக்கீங்களே அப்படி யாருமே கேட்கல. ஆனால் அது ஒன்று நல்ல இது. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா முகத்தை பார்த்துருக்கவே மாட்டேன். இப்படி தான் உட்காந்துட்டு இருப்பேன் நான். ஆமாம் எனக்கு மானிட்டர் அப்பயே வந்து ஃபஸ்ட்டு தோல் மேலே கை போட்டு தான் மானிட்டர் பார்க்கும்போது இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு இது அப்பயே முடிய மாட்டேன். திரும்ப மட்டும் கூடாது நம்ம அது மட்டும் அதுவும் டைலாக் மட்டும் மண்டையில் இருந்துச்சு. திரும்ப மட்டும் கூட அப்போ கூட இப்படி தான் பார்த்து பேசுவேன் இப்படி பார்த்து பேச மாட்டேன். அதெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மலாகவே நான் யாராவது சிரிக்கிற மாதிரி பேச சிரிச்சுட்டே உட்காந்துருப்பேன். அவங்களெல்லாம் பார்த்தேன்னா அவ்வளோதான். நான் யூனிட்டே சிரிச்சுது. அந்த 4 பேர் தூக்கிட்டு போவாங்க தெரியுமா. ஏலோ நான் இப்படி திரும்புகிறேன். வேடிக்கை பார்த்தா அத்தனை பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. எங்கடா நம்ம சிரிச்சிட போகிறோமோ அந்த பயம் இருந்துச்சு. சிரிச்சிட போகிறோமோன்ற பயம் மட்டும் இருந்துச்சு. விவேக் சார் கூட நீங்கள் வந்துட்டு ஜோதிகா மேம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா. ஒரு இதை கூட நீங்க வந்துட்டு ஒன்று ரீமேக் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தீங்க. அந்த குஷி படத்துல அப்படியே இது கவர் பண்ற மாதிரி நீங்க வந்து அந்த விளக்கு கவர் பண்ற மாதிரி அந்த சீன் பர்டிகுலர் சீனை வந்துட்டு இது பண்ணீங்க இல்லையா. டெஃபினட்டா எல்லாருக்குமே இருக்கும் விஜய் சாரோட படத்தை நம்ம வந்துட்டு எடுத்து நம்ம இது பண்றோமோ அப்படின்னு பயந்தீங்களா, இல்லைன்னா வந்துட்டு இது ஒரு காமெடி இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒழுங்கா பண்ணணும் அந்த சீனை வந்து கெடுத்துடக்கூடாதுன்றது மட்டும் மனசுல இருந்தது. ஏன்னா அது அந்த படத்தோடைய ஒரு முக்கியமான சீன். அது நம்ம எங்க இது எதுவும் இது பண்ணிடுமோ அப்படிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிதான் அது பண்ணது. வேற ஒன்றும் அது ஐயோ அதை தப்பு பண்ணிடாமல் பண்ணணும் அவ்வளோதான். வடிவேல் சார் கூடயும் நீங்கள் வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டீங்க, விவேக் சார் கூடயும் நீங்கள் வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டீங்க இல்லையா. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது இவங்கக்குள்ளே இருக்கிற இவங்க 2 பேர்கிட்டையும் இருக்கிற ஒரு சிமிலாரிட்டிஸ் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்னென்ன லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க? நல்லா சொல்லி கொடுப்பாங்க. கூட நடிக்கிறவங்க கிட்ட அந்த பயம் இல்லாமல் அவங்கள ஃப்ரீ பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பேசி ஃப்ரீ பண்ணிடுவாங்க. அதே மாதிரி 2 பேருக்குமே வந்து பார்த்த உடனே யாருக்கு பயப்படுறாங்க இல்லை இவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, இவங்க இவ்வளோ பெரிய டயலாக் கொடுத்தா இவங்க பேசுவாங்க, இவங்களால இதான் முடியும் அதுன்றது பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க.